اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله: لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلن تغني عنكم من الله شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நமக்கு இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை வழங்கினான். அதிலே பகல் காலங்களில் நோன்பு நோற்கவும், இரவு காலங்களில் நின்று வணங்கவும், நல்லதை பேசவும் கேட்கவும் உண்டான மகத்தான நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்கள், எந்தெந்த போர்களிலெல்லாம் அவர்கள் எதிரிகளை எதிர்த்து நின்றார்கள் என்பதை பற்றி பல இடத்தில் குர்ஆனில் பேசி வருவான். அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விடுகிறார்கள். மக்கா வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10,000 சஹாபாக்கள் கூட இருக்கிறாங்க. 10,000 சஹாபாக்களோடு கத்தியின்றி இரத்தமின்றி அந்த புனித பூமியை வென்றெடுக்கிறார்கள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புனித ஆலயத்தை அப்படியே அவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான வழிகளை அல்லாஹ் தந்தார். இங்கே அவர்களை மக்காவில் உள்ள குறைஷிகள் ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ கூட்டத்தார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவிற்கு வெளியில அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் உள்ளவர்கள் கூட சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். கதி கலங்கி போய் இதற்கு மேல் நாம் நம்முடைய மிதப்பில் இருக்கக்கூடாது என்று பணிந்தார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு இமாலய வெற்றியை எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல், எந்த விதமான போர் முழக்கங்கள் இல்லாமல் அமைதியான முறையில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். அது மக்காவுடைய வெற்றி. ஆனால் ஒரு சில கூட்டத்தார்கள், நாங்கள்லாம் அடிபணிய மாட்டோம், நாங்கள்லாம் இவருடைய அந்த ஆட்சிக்கு கீழே வரமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அதே இருமாப்போடு அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதிலே உள்ளவர்கள் தான் மக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவாஸின், சகீஃப் ஆகிய கூட்டத்தார்கள். இந்த கூட்டத்தார்கள் நபி அவர்களோடு நாம் இணங்கி போவது என்பது ஒரு மான பிரச்சனையாக போய்விடும். அதனால் நாம் அவர்களோடு நாம இஸ்லாத்தை ஏற்க முடியாது. அவர்கள் வந்து சண்டையிடுவதற்கு முன்னால் நாம போய் சண்டை போடலான்னு இருக்கக்கூடிய குட்டி குட்டி எதிர்ப்பு குழுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு நபி அவர்களை எதிர்ப்பதற்கு புறப்படுகிறார்கள். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் மக்காவுக்கு உள்ள வந்து 19 நாட்கள் தான் ஆகிறது. 19 நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றியோடு தான் எந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு வாழ்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, எந்த மண்ணிலிருந்து பெருமானாருடைய தோழர்கள் அவர்களுடைய வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள் அத்தனையும் விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ, அந்த மண்ணை அற்புதமாக கைப்பற்றி ஒரு பிரம்மாண்டமான பெரும்பான்மையோடு உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆனால் சுற்றி இருக்கவர்கள் எல்லாம் நாம் அடக்க வேண்டிய சூழ்நிலை என்று நபி அவர்களுக்கு வரும் பொழுது
நாம் அதற்கு எதிர்த்து போரிட வேண்டும், அவர்களை நாம் அடக்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எதிரிகள் வரும் பொழுது தற்காப்புக்கான போர்கள் தான் இஸ்லாத்தினுடைய போர்களுடைய பின்னணியாக இருக்கும். அவர்கள் திரும்பவும் மேலெழுந்து வந்து நம்மை ஒரு தடையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. திரும்ப ஒரு கூட்டமாக உருவாகி மறுபடியும் நம்மை தாக்கிவிடக் கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய போர் மரபாகவே இருந்தது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த செய்தி வந்தவுடன் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் படையை திரட்டுகிறார்கள். 10,000 சஹாபாக்கள் பாருங்க, 10,000 பேர் உள்ள வந்தாங்க. ஆனால் கையில் போர் தளவாடங்கள் கூட நிறைய இல்லை. சஃப்வான் இப்னு உமையா அவர்களிடத்தில் 100 உருக்கு சட்டை இருந்தது. அந்த 100 உருக்கு சட்டையும் நீங்கள் கடனாக கொடுங்கள், நாங்கள் திரும்பவும் அதை திருப்பி கொடுத்துடுறோன்றாங்க. அவர் கேட்கிறாரு, எப்பவுமே அரசர்கள் உள்ள வந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா. அரசர்கள் ஆட்சியை பிடித்தாங்கன்னு சொன்னா அங்க தலைவிரி கோலமாக பேயாட்டம் ஆடி அங்கே பல குழப்பங்களை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கண்ணியமான மக்களை எல்லாம் கேவலப்படுத்தி விடுவார்கள். இது அரசர்கள் கைப்பற்றக்கூடிய வழிமுறையாகவே இருக்குது ஒரு நாட்டை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எதுவும் செய்யவில்லை. சஃப்வான் இப்னு உமையா வந்து கேட்கிறார், இதை நீங்க இரவலா கேட்கிறீங்களா, இல்லை உங்களுக்கே நான் கொடுத்துறவா என்று கேட்கிறார். இல்லை, நீங்கள் அதை கொடுங்கள், இருந்தது போலவே நாங்கள் திரும்ப கொடுத்து விடுவோம், இது இரவல் தான் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஹவாஸின் கூட்டத்தார்களும் சகீப் கூட்டத்தார்களும் மாலிக் இப்னு அவுஃப் என்ற ஒரு போர் தந்திரவாதி, அவர் பல போர்களில் பங்கு பெற்றிருக்கிறார், போர்களில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆலோசனை சொல்வதில் சற்று மூளை கெட்டவராக இருப்பார். அவ்வளவு சரியா ஆலோசனை கொடுக்க தெரியாது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் எல்லாம் போருக்கு வந்துட்டு அப்புறம் எங்களால முடியலன்னு திரும்பி ஓடி விடலாம், உங்கள் மனதில் தைரியம் குறைந்து விடலாம். அதனால் உங்கள் பிள்ளைகள், பெண்கள், குழந்தைகள், மனைவி மக்கள், செல்வம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போருக்கு வரணும்னு சொன்னார். மக்களும் நீங்கள் சொன்னா சரிதான், நாங்க கட்டுப்படுறோம்னு சொல்லி வந்துட்டாங்க. அவர்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஒரு இடம் அவுதாஸ் என்ற ஒரு பள்ளத்தாக்கு, ஹவாஸின் கூட்டத்தார்கள் வாழக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிற்கு வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து மக்காவில் இருக்கிறார்கள். 10 மைல் தூரம் அவுதாஸுக்கும் மக்காவிற்கும். அங்கேருந்து பெருமானார் வருகிறார்கள். இங்கே மாலிக் இப்னு அவுஃப் தன்னுடைய படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி தன் மக்களை எல்லாம், தன் சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பள்ளத்தாக்கிற்கு வர்றார். அப்போ அவர்களில் கொஞ்சம் சீனியர் மேன் ஒருத்தர் இருந்தார், துரைத் இப்னு சம்த் என்று அவருக்கு சொல்லப்படும். அவர் இதற்கு முன்னால் பல்வேறு போர்களில் ஈடுபட்டு போரினுடைய நுணுக்கங்களை, வளைவு சுழிவுகளை எல்லாம் தெரிந்தவர். அவர்கிட்ட கூப்பிட்டு மஷ்வரா, ஆலோசனை கேட்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைவு. ஆனாலும் இது என்ன இடம் அப்படிங்கிறாரு, கால்லாம் வைத்து பார்க்கிறாரு, அந்த இடத்தில் நடந்து பார்க்கிறார், பரவாயில்லை, குதிரைகள் போரிடுவதற்கு ஏற்ற இடம்தான் இது, ரொம்ப உயரமாகவும் இல்லை, கரடு முரடாகவும் இல்லை, சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இங்க என்ன பிள்ளைங்க சத்தம்லாம் கேட்குது, கோவேறு கழுதை சத்தம் கேட்குது, பெண்கள் சத்தம் கேட்குது, ஏன் இவ்வளவு சத்தமா இருக்குன்னு கேட்கும் பொழுது அங்க இருந்த மக்கள் சொல்றாங்க, இல்ல நம்முடைய தலைவர் தான் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து போரிட வேண்டும் என்று சொன்னார் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி துல்லியமாக சரியான முறையில் வடிவமைக்க வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அமெரிக்காவில் என்று நினைக்கிறேன், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு பெரிய ஒரு புத்தகம், அதை எழுதியவர் யார் என்று மறக்கிறேன். மிக அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படிப்பட்ட வியூகங்களை அமைத்தார்கள், எந்த மாதிரி தன்னுடைய சஹாபாக்களை ஒருங்கிணைத்தார்கள், எப்படி ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தார்கள் என்பதெல்லாம் ரொம்ப அற்புதமா அந்த ஆங்கில புத்தகம் விவரிக்கும். அப்படி பெருமானாருடைய போர் வியூகங்களும் தந்திரங்களும் அலாதியானது.
இங்க அந்த தந்திரம் எதுவும் அவருக்கு தெரியவில்லை. துரைது சொன்னார், அனுபவசாலி தான், அனுபவசாலியுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. துரைது வந்து மாலிக் இப்னு அவுஃபிடம் சொல்றார், ஏப்பா ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கிற? போர் நடக்கக்கூடிய இடத்தில் குழந்தைகளை, பிள்ளைகளை, போர் தல, அதே போல சொத்து செல்வத்தை எல்லாம் யாராவது எடுத்துட்டு வருவாங்களா? அப்ப மாலிக் இப்னு அவுஃப் சொன்னார், இல்ல இல்ல, அப்பதான் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா போரிடுவார்கள், பின்வாங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது துரை சொன்னாரா, எதிரிகள் மிகைத்து விட்டால், தோற்க போறோம்னு தெரிஞ்சிட்டா பின்வாங்கி ஓடுறதுன்றது இயல்புதான். அந்த நேரத்தில் பாதிக்கப்படுவது போரில் பங்கேற்றவர்கள் மட்டுமாக இருந்தா பரவாயில்ல. ஒரு கால் போரில் பின்வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுருவோமே, மனைவிகள் எல்லாம், பிள்ளைகள், பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்களே, சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிந்து விடுமே, ஏதை யோசிக்க மாட்டற அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மாலிக் இப்னு அவுஃப் சொன்னாரு, இல்ல, உனக்கு வயசாகி போயிடுச்சு, உனக்கு அறிவு குறைஞ்சு போயிடுச்சு, சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு, நீ வந்து ஏதாவது கண்டது ஆலோசனை பேர்ல சொல்லாத, இதுதான் சரியானது, இப்படி போறது, இந்த ரூட் தான் கரெக்ட், அதனால உங்கள் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நீ மக்கள் முன்னாடி பெயர் வாங்கலான்னு நினைக்கிற, உன் பேர்லாம் இங்க வராது, என் பேர் தான் இங்க இருக்கும் என்று அந்த இடத்திலேயும் நீ நான் என்ற போட்டியில் மாலிக் இப்னு அவுஃப் அவருடைய ஆலோசனையை நிராகரித்து விட்டார். அவர்கள் அங்கிருந்து கிளம்பி ஹுனைன் பள்ளத்தாக்கிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே போர்க்கொடியை கொடுத்து எல்லாம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்தில் நிற்கிறார்கள். அவனும் ஒற்றர்களை அனுப்புகிறான் மாலிக் இப்னு அவுஃப். ஒற்றன் வந்து பார்த்துட்டு சொன்னார், சாதாரண படை இல்லை தலைவா, கருப்பும் வெள்ளையுமாக குதிரைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக வந்து கொண்டிருக்குது, நம்மள்கிட்ட இருக்கிறது ரொம்ப சின்னது மாதிரி தெரியுது என்று அவன் கதி கலங்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அவர்கள் ஒருவரை அனுப்புகிறார்கள். அவர் போய் பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், பெண்கள், குழந்தைகள், பிள்ளைகள், செல்வங்கள் எல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறவங்க என்று அவர் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த பொருட்கள் எல்லாம் நாளை நமக்கு கனிமத்தாக வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து மறுநாள் அந்த இரவு அவுதாஸில் அவர்கள் தங்குகிறார்கள். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உயரமான இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் தங்கி இருக்கிறாங்க. மறுநாள் அதிகாலை நேரத்தில் சஹாபாக்களின் ஒரு படை எதிரிகளை நோக்கி புறப்பட்டு போகுது. மாலிக் இப்னு அவுஃப் செய்த ஒரு வேலை என்ன, எங்கெல்லாம் பொந்துக்கள் இருக்கிறதோ, மலை குன்றுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒளிவதற்கான இடம் இருக்கிறதோ அங்கு எல்லா இடத்திலேயும் சுற்றி அம்பு எய்தக்கூடிய வீரர்களை நிறுத்தி வைத்து விட்டார். அவர்கள் எல்லாம் அங்கங்க பதுங்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய படை வெளியே வந்தவுடன் நாலாபுரத்திலிருந்தும் அம்பு அங்கே இங்கே சரு சருன்னு பாயுது. முஸ்லிம் வீரர்களால் அதை முழுமையாக எதிர்கொள்ள முடியவில்லை. உடனே அவர்கள் பின்வாங்கி ஓடி விடுகிறார்கள். பின்வாங்கி ஓடி அவர்கள் மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி போகும் பொழுது அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் சொன்னார், பார்த்தீர்களா, செங்கடல் போல் அவர்கள் பிரம்மாண்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், அம்புகள் நாலாபுரத்திலிருந்து வந்துட்டு இருக்குதே, நாம தப்பு செஞ்சிட்டோமோ என்று நினைக்கிறார். கல்தா இப்னு ஹம்பல் என்றவன், எல்லாமே புதுசா முஸ்லிமானவர்கள், 10,000 பேர் சஹாபாக்கள், அதில் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாரோடு சேர்ந்து கொண்டவர்கள். புதிதாக மக்காவுக்குள்ளே வெற்றி கொள்ளப்பட்டு வந்தவுடன் 2,000 சஹாபாக்கள், ஆக 12,000 பேர் வந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அதிலே எதிரில் உள்ள ஒருத்தன் சொன்னா, சூனியக்காரருடைய சூனியம் பொய்யாகிவிட்டது, நாம தான் வின் பண்ணிட்டோம்னு சொன்னான். இந்த ஒரு நிலை ஏற்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் இந்த வசனத்திலே விவரிக்கிறான்.
வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா, பல போர்கள்ல நாம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். பத்ருடைய போர், உஹதுடைய போர், இது போன்ற நிறைய போர்களில் உங்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் இந்த போர்ல என்னாச்சு தெரியுமா? எதிரிகளுடைய படையில் 4000 பேர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 12000 பேர், எதிரிகளை விட மும்மடங்கு அதிகம் நபி அவர்களுடைய அந்த படை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யௌம ஹுனைன், ஹுனைனுடைய போர்க்களத்திலும் அல்லாஹ் உதவி செய்தான். எப்போ உதவி செய்தான் தெரியுமா? இது அஅஜபத்கும் கஸரத்துக்கும், நீங்கள் நினைத்தீர்கள் நாம நிறைய பேர் இருக்கிறோம், நாம தான் வெற்றி கொண்டு விடுவோம், நம்ம படை அதிகம், நம்ம கூட்டம் அதிகம், நம்ம ஸ்ட்ரென்த் அதிகம், நாம தான் பெருங்கூட்டமாக இருக்கிறோம், அதுதான் நமக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்து விடுவான், நம்ம பக்கம்தான் வெற்றி என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா? அது எப்படி நினைச்சீங்க? பெரும்பான்மையாக இருந்தால் நீங்கள் வெற்றி கொண்டு விட முடியுமா? உங்களுக்கு எதிராக இருக்கவர்கள் சிறுபான்மையாக இருந்தால் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்களா? பெரும்பான்மையும் அல்ல சிறுபான்மையும் அல்ல, இரண்டும் என் கையில் அல்லவா இருக்குது. பத்ரில் 313 பேர், அங்கே 1000 பேர். என்னிடம் எப்படி நீங்கள் வந்தீர்களோ அப்படியே இப்ப வரல? உங்களில் ஏன் நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் ஏன் மிகச்சது? தவறல்லவா அது? அல்லாஹ் இங்கே எதை நமக்கு சுட்டி காட்டுகிறான்? ஃபலன் துக்னி அன்கும் ஷைஅன் வலாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் சும்ம வல்லைதும் முத்பிரீன். நீங்கள் நினைத்த அந்த பெரும்பான்மையும் பெருங்கூட்டமும் உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, உங்களுக்கு அது உதவவில்லை. பெரும்பான்மை பெருங்கூட்டம் என்பது பலம் அல்ல என்பதை அல்லாஹ் இங்கே காட்டுகிறார். எந்த காலத்திலும் நாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் அவர்கள் நம்மை இப்படி செய்து விடுவார்களோ, அவர்கள் முழு அதிகாரத்தோடு பெரும்பான்மையாக இருக்கிறார்களே, பெருங்கூட்டமாக இருக்கிறார்களே, அதனால் நாம் வீழ்ந்து விடுவோமோ என்று நினைக்க கூடாது. ஒரு முஃமினுக்கு அந்த எண்ணம் அறவே இருக்கக்கூடாது. நாம் பலமாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய எண்ணமும் ஈமானும் பொறுப்பு சாட்டுதலும் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள், நாம் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறோம், அப்பொழுதும் நம்முடைய எண்ணம் அதே போல் இருக்க வேண்டும். இங்கே ஹுனைன் போரில் நடைபெற்றது அதுதான். மக்கள் எல்லாம் திரும்பி ஓடி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம், அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபக்கம், நபி அவர்கள் தங்களுடைய அற்புதமான வெள்ளை கோவேரி குதிரையிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் போகிறார்கள். மக்கள் எல்லாம் பின்வாங்கி வந்து ஓடுவதை பார்த்து, தன்னுடைய படையினர்கள் ஓடி போவதை பார்த்து பெருமானார் தானே முன்னாடி வர்றாங்க. ஒரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையினுடைய அந்த கோவேரி கழுதையினுடைய பின்புற வாளை பிடித்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் நபியினுடைய இருக்கை பிடித்திருக்கிறார். இங்கு நபி அவர்கள் வேகமாக போயிடுவாங்களோ, எதுவும் ஆபத்து ஏற்படுமோ என்று இருவரும் அப்படி கண்ணும் கருத்துமாக பின்னால் வருகிறார்கள். நபி அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தை, அனன் நபியுலா கதிப் அனபினு அப்துல் முத்தலிப், நான் நபிதான், பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிபினுடைய சந்ததியில் வந்த அவர்களின் மகன் நான், எனக்கு அல்லாஹ் வெற்றி தருவான். எத்தனை பேர் புறமுதுகிட்டு ஓடினாலும் சரி, நானும் என் ரப்பும் போதும். அற்புதமான வார்த்தை சொல்லிக்கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேறுவார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் அவர்களோடு 80 நபர்கள் இருந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பு, இல்ல 100 பேர் இருந்தாங்கன்னு அறிவிப்பு. வந்த படை எவ்வளோ? 12000 பேர். அதிலே எல்லோரும் ஓட கூட இருந்தவர்கள் 100 பேர். அவர்கள் முஹாஜிர்களும் அன்சாரிகளும். நபி அவர்களை யார் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டார்களோ, முதலில் யார் நபி அவர்களுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க துடிந்தார்களோ, அந்த 100 பேர் மட்டும் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் யார் நபியை ஆரம்ப காலத்தில், முந்தைய காலத்தில், இஸ்லாம் தோன்றிய காலத்தில் கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்கும் பொழுது
நபி அவர்களிடம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். பின்னாடி வந்தவங்கள நபியுடைய கஷ்டத்தை பெருசா பார்க்கலையே. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹிஸ்டரியை நாம கேட்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நபி அவர்கள் கூடவே இருந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த வினாடி வரை நபி அவர்கள் கடந்து வந்த பாதையை யார் முழுமையாக உள்வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் எல்லா கட்டத்திலும் கூட நிற்க முடியும். பொதுவாக ஒரு மனிதருடைய வளர்ச்சியில் மனிதர் வளர்ந்து ஆரம்ப கால வளர்ச்சியில யாரோ கூடவே இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறுதி வரை கூட இருப்பாங்க. அதற்கு நடுவில் வருபவர்கள் பாசிங் கிளவுட் மாதிரி வரலாம், போகலாம், இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆரம்பத்தில் அவரோடு முழுமையாக துணை நின்று அவருடைய இயக்கத்திற்கோ அல்லது அவருடைய அந்த மிஷனை மக்களுக்கு கொண்டு சேர்வதில் நடுவில் இருக்கக்கூடிய வழிநடுக இருக்கும் சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் ஏதாவது ஒரு இடத்துல டவுன்ஃபால் ஆகி கீழே விழுந்தாலும் கூட இருப்பாங்க. ஆனால் ஓஹோ என்று ஆன பிறகு வரக்கூடிய புற்றீசல் போல் வரக்கூடியவர்கள் சில நேரத்தில் அவர்கள் அந்த டவுன்ஃபால் ஆனவுடனே அவங்க எல்லாம் சிதறி போய்விடுவார்கள். அப்படி 12,000 பிரம்மாண்டமான படையோடு வந்து எல்லோரும் அதில் 11,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஓடுகிறார்கள், விலகுகிறார்கள். போரிலிருந்து 100 பேர்கள் அன்சாரிகள் சஹாபாக்கள் மட்டும் நிற்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கூட்டத்தாரின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். அன்சாரிகள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மதீனாவை சுற்றி இருந்தவர்கள் வந்த 10,000 பேர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார்கள். யா பைஅத்து ஷஜரா, மரத்தின் கீழே என்னிடம் ஒப்பந்தம் செய்த கூட்டத்தாரே ஓடி வாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்டவுடன் விரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த நபர்கள் எல்லாம் திரும்ப வருகிறார். யாஹ்ல மக்கா என்று கூப்பிடுகிறார்கள். மக்காவில் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். ஒரே ஒரு சத்தம் தான் ஆயிரக்கணக்கான நபர்களுடைய உள்ளங்களில் போய் அது பெருமானாருடைய அந்த பயத்தையும் அந்த கண்ணியத்தையும் உள்ளே போய் கொண்டு போய் செலுத்தி அவர்களை திரும்பவும் ஓடி வர வைக்கிறது. இப்படி ஒரு கூட்டத்தாருடைய பெயரை எல்லாம் சொல்லி நபி அவர்கள் கூப்பிட்டவுடன் லப்பைக் லப்பைக் என்று சொல்லி அத்தனை கூட்டத்தாரும் திரும்பவும் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை நோக்கி முன்னோக்கி போறாங்க. அந்த 100 பேரோடு சண்டையிட்டுக்கிட்டே போறாங்க. பின்னாடி நபி அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு யாரெல்லாம் ஓடி வந்தார்களோ சஹாபாக்கள் தான், அவர்கள் தான். எத்தனைதான் உலகத்தினுடைய சில தடுமாற்றங்கள் அவர்களை ஓட வைத்தாலும் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் பெருமானாருடைய ஒற்றை குரல் அவர்கள் உள்ளத்தில் ஈட்டி போல பாய்ந்து விட்ட பிறகு உலகத்தின் அத்தனை பயங்களையும் அவர்கள் தவிடுபொடியாக்கி விடுவார்கள். அதுதான் சஹாபாக்கள். பெருமானாரை பார்த்தவர்கள், பெருமானாரின் கண் அசைவிற்கு கட்டுப்படுபவர்கள், பெருமானாரின் குரலுக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள். அந்த ஒரு பவர் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பவும் வந்து நபி அவர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாம் கடுமையான போர் செய்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, இப்பதான் போர் சூடு பிடித்திருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், சஹாபாக்கள் எப்பொழுது நாம் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாம தான் வின் பண்ணுவோம் நினைச்சாங்களோ அப்படி அல்ல என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் ஒரு சீனை கிரியேட் பண்ணான். அவர்கள் விலகி ஓடினார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், சும்ம அன்ஸல் அல்லாஹு சகீனத்துஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா வ அஸப அல்லதீன கஃபரு வ ذلك ஜஸாஉல் காஃபிரீன். அந்த ஒரு ஆட்டம் கண்டு எல்லாம் விரண்டு ஓடிய பிறகு அல்லாஹ் தஆலா உணர்ந்து விட்டார்கள், ஆஹா நாம செய்தது தப்பு, நம்முடைய சிந்தனை தவறானது, பெரும் கூட்டமாக இருக்கிறோம் என்று நினைத்து நாம் அல்லாஹ்வை மறந்தோமே, அது தவறானது. இப்ப அல்லாஹ் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு அவர்கள் ஓடும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களை சாறை சாறையாக இருக்கிறார். இந்த மலக்குகளை முஸ்லிம்கள் பார்த்தது மட்டுமல்ல, எதிரிகள் பார்க்கிறார்கள். என்னடா இது, வானத்திலிருந்து வெள்ளை வெள்ளையா சல்லு சல்லுன்னு பெரும் கூட்டம் இறங்கி கொண்டிருக்கிறதே, நம்முடைய பாடு அவ்வளவுதான், நம்ம ஆட்டோ க்ளோஸ் என்று அவர்களும் பயப்படுகிறார்கள். மூமின்களுக்கு உற்சாகம் வருகிறது. பதில் மலக்குமார்கள் இறங்கி போர் செய்தார்கள். இங்க வெறும்
மூமின்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்த அந்த படை வந்து நிற்கிறது. இவர்கள் மறுபடியும் உற்சாகத்தோடு போர் செய்கிறார்கள். தொடர்ந்து எதிரிகள் எல்லாம் தோல்வி அடைகிறார்கள். நபி அவர்கள் இந்த போர் மூர்க்கமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய கரங்களில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கிறார்கள். எடுத்து அந்த எதிரிகள் மீது வீசி உங்களுடைய முகங்கள் நாசமாகட்டும் என்று அடிக்கிறார்கள். அந்த ஒரு கைப்பிடி மண் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேர் மீதும் பட்டது. அதுதான் தோல்விக்கான ஆரம்பம். பெருமானாருடைய புனிதமான கரங்களில் பட்ட அந்த மண் எத்தனை கோடான கோடி எதிரிகளையும் ஒரு வினாடியில் தவிடுபடி ஆக்குவதற்கு அது போதும் தான். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸாயே இலாஹி, இறைவன் எதை திருப்திக் கொள்கிறானோ அதை பொறுத்து கொள்பவர்கள். புராக் வந்தாலும் மேராஜிற்கு போவார்கள். ஒன்றுமே இல்லாமல் பயந்து பயந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டுமா, அப்பொழுதும் ஹிஜ்ரத் செய்வார்கள். சாதாரணமாக கத்தியும் இல்லை, ரத்தமும் இல்லை, நேராக யார் தன்னை வாட்டி வதைத்து சித்திரவதைக்குள்ளாக்கினார்களோ அந்த நபர்களை நோக்கி சர்வசாதாரணமாக போக வேண்டுமா, போய் மக்காவை வெற்றி கொள்வார்கள். சின்னஞ்சிறு படைதான் இவர்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாக்க வருகிறார்களா, அப்பொழுது நீங்கள் போய்தான் போர் செய்தாக வேண்டும் என்றால் அதற்கும் பெருமானார் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் ரப்பு எதை தருகிறானோ, ரப்பு எந்த சூழ்நிலையில் தனக்கு அல்லாஹ் அந்தந்த வெற்றிகளை தருகிறானோ அதை பொருந்தி கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக அவர்கள் போர் செய்து எல்லோரும் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். எதிரிகள், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. பெரும் கொண்ட கனிமத்து படைகள், கனிமத்து பொருட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. ஆயிரக்கணக்கான அடிமைகள், 24,000 ஒட்டகங்கள், 4,000க்கும் மேற்பட்ட ஆடுகள், அதிகமான 4,000 வெள்ளிகள், இப்படி நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைக்கின்றன. எதிரிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்க தாயிற்கும் அவுதாஸிற்கும் அவர்கள் விலகி ஓடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இப்னு அவுஃப் அவனுடைய படை தாயிஃபுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டையில் இருக்கிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலே ஒரு படை அனுப்பி அந்த கோட்டை முழுமையாக இடித்து விட வேண்டும், அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ரொம்ப பலத்த கோட்டை அது. என்ன செய்வது? அப்பொழுதுதான் மின்ஜனீக் என்ற ஒரு கருவி, இன்னைக்கு எப்படி பீரங்கியாக பயன்படுத்துகிறார்களோ அந்த பீரங்கியை ஏற்படுத்தியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மின்ஜனீக் என்ற கருவியிலே உள்ள கல்லை வைத்து பின்னால் நெருப்பின் மூலமாக அந்த கல்லை வேகமாக அடித்து அந்த கோட்டையை தகர்க்கிறார்கள். மாலிக் இப்னு அவுஃப் மடிந்து போகிறான். இப்படியாக வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. இந்த இடத்திலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், எந்த நேரத்திலும் இஸ்லாத்திற்காக சற்றும் சளைக்காமல் போகக்கூடிய இறைவனுடைய பாதையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், பெரும்பான்மை பெருங்கூட்டம் ஒரு பலம் என்று நினைத்ததனால் அங்கே அல்லாஹ் அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை அங்கே ஏற்படுத்தி சஹாபாக்களின் ஈமானை மெருகூற்றி அந்த தருணம். நாம் யாரும் நம்மை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா வளர்ந்துட்டாங்களே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் இருக்கிறதே, அவர்கள் நம்ம ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற எண்ணம் ஒரு மூமினுக்கு வரவே கூடாது. ஆனால் எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் எங்கள் பாவத்தின் காரணத்தினால் நீ எதிரிகளை சாட்டி விடுவாயோ என்று பயப்பட வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய அனுச்சாட்டியத்தினால் அற்பர்களை, உன்னுடைய எதிரிகளை எங்கள் மீது நீ சாட்டி விடுவாயோ. கிலாபுல்லா என்று சொல்வார்கள். எதிரிகள் அல்லாஹ்வுடைய நாய்கள். அடியார்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான், தண்டிக்கலாம், நம்மை பயமுறுத்தலாம். நாம் உஷாராகிவிட வேண்டும். எந்த நேரத்திலும் எப்பேற்பட்டவர்கள் பலத்தோடு இருப்பதும் பெரும்பான்மை என்பது அர்த்தம் அல்ல. பலம் என்பது என்னென்றும் அல்லாஹ்வை கொண்டு வாழ்வதில் தான் பலம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் பாதுகாப்பான், அவன் தான் நன்மை தீமை தரக்கூடியவன் என்ற உணர்வில் தான் ஒரு மனிதனுடைய வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கே காட்டுகிறான். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம், ஒரு பிடி மண்ணிலே அவர்கள் ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான எதிரிகளையும் அவர்கள் தோல்வியுற செய்கிறார்கள் என்று சொன்னால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் வழங்கி இருக்கிறான் என்பதை இந்த உம்மத்து விளங்க வேண்டும். இருந்த பொழுதிலும் தன் தோழர்களோடு உலகத்தின் நடைமுறைக்கு ஏற்ப எதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக போர்க்களத்தில் நின்றார்கள், வாள் எடுத்தார்கள். மக்கள் எல்லாம் கதி கலங்கும் நேரத்தில் ஒரு குரலால் ஒன்றிணைக்கிறார்கள். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த ஆற்றல். நினைத்தால் மக்காவில் மக்களை பணிய வைத்ததை போல் இந்த சின்னஞ்சிறு படையை பணிய வைப்பதற்கு அல்லாஹ்விற்கு நேரம் எடுக்காது. ஆனால் இந்த நிகழ்வுகள் மூலம் மூமின்கள் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு போர்க்களத்தின் பின்னால் சஹாபாக்களுடைய தியாகம், பெருமானாருடைய அர்ப்பணிப்பு, அதிலிருந்து இந்த முஸ்லிம் உம்மத் பெற வேண்டிய பாடம் இதுதான். நாம் முக்கியமாக வரலாறுகளை, போர்களை, பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது. எனவே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த நிலையிலும் நம்மை அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ்வை கொண்டு நன்மை தீமை நடைபெறுகிறது என்ற அந்த அசைக்க முடியாத உணர்வை தருவானாக. யார் பெரும்பான்மையில் வந்தாலும், யார் அதிகாரத்தில் இருந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை கண்டு பயப்படாமல் அவர்களை ஆட்சியில் வைத்து நம்மை ஆட்டி படைக்கும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.